அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமுடைமை என்பது நல்ல நடத்தை உடையவராக இருத்தல். ஒழுக்கத்திற்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளன. முக்கியமான அர்த்தம் நல்ல நடத்தை. ஒழுக்கமுடைமை என்றால் நல்ல நடத்தை உடையவராக இருத்தல். இதில் வழக்கம் போல 10 குறள். முதல் குறளை இப்பொழுது பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதை எப்படி பொருள் கொள்ளணும்னா, ஒழுக்கம் ஒழுக்கம்னா ஏற்கனவே பார்த்தோம், நல்ல நடத்தை. ஒழுக்கம் என்றால் நல்ல நடத்தை. ஒழுக்கம் என்ன தரும்? விழுப்பம் தரலான். விழுப்பம் என்றால் சிறப்பு, உயர்வு என்று பொருள். தரலான் என்பதை தரும், ஆதலால் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரும். இது முதல் பகுதி. இதை இப்படி பிரிச்சுக்குவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஆதலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அது இரண்டாவது பகுதி. ஆதலால் அந்த ஒழுக்கம், அந்த நல்ல நடத்தை உயிரினும், உயிரை விட மேலாக, உயிரை விட மேலாக ஓம்பப்படும். ஓம்பப்படும் என்றால் காத்தல் வேண்டும், கருதப்படும். திரும்ப முழுமையா பார்ப்போமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம், சிறப்பு உயர்வு தரும், ஆதலால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் உயிரினும், உயிரை விட மேலாக ஓம்பப்படும், காத்தல் வேண்டும். மேலோட்டமா பார்த்தோம்னா அதுதான் இதனுடைய பொருள். மிகவும் எளிமையான குறள். திருக்குறளுக்கு நிறைய அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் முன்னுரையில். இந்த குறளுக்கு முத்தமிழ் காவலர் திரு கியாபே விஸ்வநாதம் அவர்கள் மிகவும் அருமையாக ஒரு உரை எழுதியிருக்கிறார். முக்கியமாக இந்த உயிரினும் என்ற வார்த்தையை அவர் கையாண்ட விதம் மிகவும் மிகவும் ரசிக்கத்தக்கது. இழந்தால் திரும்ப வராதது 2. ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று உயிர். ஒழுக்கத்துக்கு ஓமை கூற விரும்பிய வள்ளுவர் மிகவும் அழகாக உயிரை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒழுக்கம் உயிரை விட மிக மேலானது. இழந்தால் வராதது ஒழுக்கமும் உயிரும், அதிலும் மிகவும் உயர்ந்தது ஒழுக்கம். உயிரை விட்டாவது ஒழுக்கத்தை காக்க வேண்டும் என்று மிகவும் அருமையாக கூறியிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று அவர் விளக்குகிறார். ஒருவர் உயிரை விட்டுவிட்டால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவரை சுற்றியிருப்பவர்கள் கவலைப்படலாம், அழலாம், வருத்தப்படலாம். ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒருவர் ஒழுக்கத்தை இழந்து விட்டால் அவர்தான் முதலில் வருத்தப்படுவார். அவரை சுற்றி இருப்பவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது இகழ்வார்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது கூட உயிரை விட ஒழுக்கமே மேலானது. எனவே உயிரை கொடுத்தாவது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். இதுக்கு ஒரு கதை சொல்லணும். சேரமன்னன் கணைக்கால் இரும்புரை. இவர் ஒரு குறுநில மன்னர். இவருக்கும் சோழ மன்னருக்கும் சண்டை மூண்டது. இருவரும் வீரமாக போரிட்டுக் கொண்டார்கள். இறுதியில் சூழ்ச்சியால் சேர மன்னர் தோற்றுவிட்டார். சோழன் வெற்றி பெற்றுவிட்டார். சேர மன்னன் கணைக்கால் இரும்புரையை சிறையில் அடைத்து விட்டார்கள். சோழன் என்ற சிறையில் அடைபட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு மிகவும் தாகம் எடுத்திருக்கிறது. அங்கிருந்த காவலாளியை கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டிருக்கிறார். இதே சேர நாடாக இருந்திருந்தார். அவர் மிகவும் வீரமாக, ஏய் யாரங்கே என்று கூறினால் உடனே 4-5 காவலர்கள் ஓடி வந்து நின்றிருப்பார்கள். பட் இங்கே மிகவும் பணிவாகத்தான் கூறினார்.
ஆனால் அந்த காவலாளி மிகவும் ஏளனமாக பொறுமையாக கூப்பிட்டவுடன் வரவில்லை. மிகவும் ஏளனமாக பொறுமையாக அவரை நோக்கிவிட்டு நீண்ட நேரம் கழித்து வந்தார். வந்து மிகவும் ஏளனமாக பேசினார்கள். கூடியிருந்த அனைத்து காவலாளிகளும் அவரை மிகவும் ஏளனமாக பேசினார்கள். என்னையா உன்னுடைய ஆட்சி என்று நினைக்கிறாயா? நீதான் இந்த நாட்டின் மன்னனா? கூப்பிட்டவுடன் நாங்கள் வர வேண்டுமா என்று ஏளனம் செய்தார்கள். நீண்ட நேரம் கழித்து பிறகுதான் அவருக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சேர மன்னன் யோசிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர் நாம்? எப்படிப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர் நாம்? சேர குலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. ஏதாவது குழந்தை இறந்து பிறந்தாலோ அல்லது குறைப்பிரசவத்தில் பிண்டமாக பிறந்தாலோ, அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் அதிகம் இல்லாத காரணத்தால் குறைப்பிரசவத்தில் குழந்தைகள் பிறப்பதுண்டு. அப்படி பிறந்தாலோ அது ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் குழந்தைக்கு நெஞ்சில் கத்தியால் கீறி, அந்த இறந்து பிறந்த குழந்தையை நெஞ்சை கத்தியால் சிறிது கீறி பிறகுதான் புதைப்பார்கள். ஏனென்றால் சேர வழக்கப்படி ஆண்கள் போரிட்டு தான் சாக வேண்டும். அதுவும் போரில் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. எதிரியை எதிர்த்து நின்று நெஞ்சிலே வாளையோ அம்பையோ வாங்கி அப்படித்தான் சாக வேண்டும். திரும்பி ஓடக்கூடாது. இறந்து பிறந்த குழந்தையை கூட நெஞ்சிலே காயப்படுத்தி புதைக்கின்ற குலத்தை சேர்ந்த சேரனாகிய நாம் மிகவும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சோழனுடைய சிறையில் வந்து இந்த காவலாளிகளிடம் ஏளனப்பட வேண்டியிருக்கிறதே என்று மிகவும் வருத்தப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஈன வாழ்க்கை நமக்கு தேவையா? இந்த மானம் இழந்த பிறகு நாம் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று நினைத்து அந்த தண்ணீரை குடிக்காமலேயே வறண்டு இறந்து போனார். இந்த மாதிரி பெருமன்னர்கள், மானத்திற்காக உயிரையே விட தயாராக இருந்த மன்னர்கள் வாழ்ந்த பூமி நமது பாரத பூமி. இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, இன்னொரு முறை தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்துக்கலாம். ஒழுக்கம் நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம். விழுப்பம் சிறப்பு உயர்வு மேன்மை. தரலான் தருமாதலால். ஒழுக்கம் அந்த நல்ல நடத்தையை, எந்த நல்ல ஒழுக்கத்தை உயிரினும் உயிரை விட மேலாக ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். நல்ல நடத்தை சிறப்பு உயர்வு மேன்மை ஆகியவற்றை தருமாதலால் அந்த நல்ல நடத்தையை உயிரை விட மேலாக காத்தல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மீண்டும் இன்னும் ஒரு குறள் விளக்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.